ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அழகே அழகு சீரியலில் இந்த மாமியார் ராஜலக்ஷ்மி நம்ம மதியை அடக்கி காலில் விழுந்து கிடக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுரேஷை வர வச்சு மதியோட அம்மா அப்பாவை வர வச்சு நம்ம மதி மேலே தான் தப்பு அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி அப்பட்டமாக அவ்வளவு பொய் பேசுகிறாங்க. இதே ராஜலக்ஷ்மி நான் பேசுகிறது எல்லாமே பொய் தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற சூழ்நிலையை நம்ம அழகுமதி கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் இந்த ராஜலக்ஷ்மியை மன்னிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாமியாக்காரி, ஐயோ அம்மா நெஞ்சு வலி வந்துருச்சு, என் பிள்ளை சுரேஷை வர வைங்க, கடைசியாக நான் அவங்ககிட்ட பேசணும், அவன் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஸ்டேஷனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க சுரேஷை ஃபோனை போட்டு வர வச்சு சுரேஷ்கிட்ட நான் புள்ள வளர்த்து வச்சிருக்கிறது சரியில்லையா, 6 அடி ஒசரம் வளர்ந்துருக்கா, ஆனால் அவன் வேலையை அவனே செஞ்சுக்கிறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னு கேட்குறா. புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்களா இல்லை பொறுக்கிய வளர்த்து வச்சிருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்க கூட அதோட வேலையை அதே செஞ்சுக்கும், சின்ன பிள்ளைக்கு இருக்க அறிவு கூட உங்கள் பிள்ளைக்கு இல்லை அப்படின்னு அழுது நடித்து நாடகத்தையே அரங்கேற்றிடுறாங்க. இதில் இந்த ராகவனும் சேர்ந்துக்கிட்டு 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளே என் பொண்டாட்டியை இவ கொல்ல பார்க்குறா அப்படின்னு எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுறாங்க. இப்போ இந்த அம்மா பிள்ளை சுரேஷ் நம்ம அழகுமதி கிட்ட எதிர்த்து எங்கள் அம்மா கிட்ட பேசினியா அப்படின்னு கேட்க, நடந்ததை நான் சொல்கிறேங்க, இவங்க பேசினதில் 10% கூட நான் பேசலாம் அப்படின்னு அழகுமதி நடந்ததை சொல்ல வந்தா கூட இந்த சுரேஷ் என்ன நடந்துச்சுன்னு காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாரு. அதுக்குள்ள நானும் பொறுமையா இருக்கேன், தலைக்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்கா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் இவ ஆடுறா, இவகிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோனை போட்டு வர வைக்கணும் அப்படின்னு இந்த ராகவன் நம்ம மதியோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ண, அவங்களே கஷ்டப்படுத்துறீங்க, அவங்களாம் வர வேண்டாம், நம்ம பிரச்சனையை நாமளே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. ஆனாலும் நான் ஃபோனில் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு நேராக நம்ம மதியோட அப்பா ராமமூர்த்திக்கு கால் பண்ணி, எங்கள் வீட்டுக்கு வாழ வந்த உங்கள் வீட்டு பொண்ணு குடும்பம் நடத்த வந்தாளா, உசுரை வாங்க வந்தாளா, ஒரு வார்த்தை சொன்னால் எதிர்த்து பேசுகிறா, அவள் பேசின பேச்சுக்கு என் பொண்டாட்டிக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போக, என் பொண்ணுகிட்ட ஃபோனை கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு ராமமூர்த்தி சொல்கிறாரு. நீங்கள் ஃபோன்லலாம் பேச வேண்டாம், நேராக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு இந்த ராகவன் ராமமூர்த்தியை வீட்டுக்கே வர வைக்க, அவங்களும் ரொம்ப பதட்டமாக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வந்தவங்கள்ட்ட உட்காருங்கன்னு சொல்கிறதுக்கு கூட இந்த ராகவன் ராஜலக்ஷ்மிக்கு வாய் வரல. கம்ப்ளைண்ட்டாக அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புகுந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா நீங்கள்? பெரியவங்க காலில் விழுந்து கும்பிட வேண்டாம், மரியாதையாக நடந்துக்க வேண்டாமா? எதை சொன்னாலும் லபோ திபோன்னு குதிக்கிறா, புள்ள வளர்க்க தெரியல அப்படின்னு என்னையே இவ எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா. இவ பேசின பேச்சில் எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு, இன்னைக்கு 2ல் 1 முடிவு செஞ்சே ஆகணும் அப்படின்னு நம்ம மதியை பற்றி பேயாட்டம் ஆடுறா, புள்ள வளர்க்க தெரியலன்னு கேட்குறா, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறா அப்படின்னு இவங்க பாட்டு அடுக்கிக்கிட்டே போக, நான் பேசுகிறேன் அப்படின்னு இப்போ நம்ம அழகுமதியோட அப்பாவும் அம்மாவும் அழகுமதியை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. அப்பா, இவங்க ஒன்றும் இல்லாத விஷயத்த பெருசு பண்ணி உங்களுக்கும் கஷ்டம் கொடுத்து இங்கே வர வச்சிட்டாங்க, என் மேலே எந்த தப்புமே இல்லை, என் வீட்டு பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் நிம்மதியாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு நம்ம அழகுமதி அவங்கள சங்கடப்படுத்தாமல் சொன்னாலும், இப்படி வாழ வந்த வீட்டில் அவங்க குறை சொல்கிற மாதிரி நடந்துக்காதம்மா அப்படின்னு நம்ம அழகுமதியோட அப்பா மதிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஆனாலும் இவங்க என்ன நார்மலாக வந்தாங்க, விருந்துக்கு வந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிவிட்டு காஃபியை குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்களே, இதெல்லாம் இவளுக்கு பத்தாதே அப்படின்னு இந்த ராஜலக்ஷ்மி மறுபடியும் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு, டேய் இவ அவங்க அப்பா அம்மாவையே மயக்கி ஏமாத்திட்டாடா, நம்மள்கிட்ட எதிர்த்து பேசுகிற மாதிரி அவங்க அப்பா அம்மாவை மயக்கி பேசி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அமுச்சு வச்சிட்டா, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுடா, அவள் பேசின பேச்சு என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு, அவளை சும்மாவே விடக்கூடாது, நைட்டு கண்ணை மூடினா தூக்கம் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு இந்த ராஜலக்ஷ்மி புலம்புறதை கேட்டு இந்த சுரேஷ் சும்மா இருக்க மாட்டாம, ஏய் அழகுமதி இங்கே வா, உங்கள் அப்பாவை நீ என்ன சொல்லி ஏமாத்தின, ஒன்றுமே சொல்லாமல் உனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கள் தலையிலேயே உன்னை கட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சுரேஷ் கூப்பிட்றாரு. நம்ம அழகுமதி, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, காலையில் டீ கிளாஸில் ஆரம்பித்து நைட்டு தூங்குற வரைக்கும் மறுபடியும் அந்த 2 நிமிஷம் சண்டையை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் அம்மா வார்த்தைக்கு வார்த்தை பொய்யா பேசுகிறாங்க, அதை கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா, நீங்களாம் என்ன ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு நம்ம அழகுமதி கேட்க, என்னடி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, உன் வாய்க்கு ஒரு முடிவே இல்லையா, எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு, எங்கள் அம்மா காலில் விழுந்து இது மாதிரி நீ பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆறுதலாக பேசு அப்படின்னு
மறுபடியும் சுரேஷ் சொல்ல, உங்கள் அம்மா பேசின மாதிரியே நீங்களும் கேட்குறீங்களே, நான் இந்த வீட்டில் காலடியில் விழுந்து கிடக்கணும், அவங்க சொன்ன சொல்லுக்கு மறுபேச்சு பேசாமல் அடிமை மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி என்னால் நடந்துக்கவே முடியாது அப்படின்னு மறுபடியும் அழகுமதி சுரேஷ்கிட்ட சொல்ல, எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அப்பா கிட்ட நீ பேசினதுக்கெல்லாம் மன்னிப்பு கேளு, உன்னை காலடியிலே விழுந்து கிடக்க சொல்லலை, நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு மறுபடியும் சுரேஷ் சொல்கிறாரு. அப்பாடா, இதை வார்த்தையை வாயில் வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் நடிக்க வேண்டியிருக்கா அப்படின்னு இந்த ராஜலக்ஷ்மி மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனால் நம்ம அழகுமதி தப்பே செய்யாமல் நான் எதுக்கு உங்கள் அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இந்த வார்த்தையெல்லாம் நான் பேசவே இல்லை, நடந்தது என்னன்னாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம அழகுமதி சொல்ல, நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், பெரியவங்க தானே, அவங்க மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்கல்ல, மன்னிப்பு கேளு அப்படின்னு மறுபடியும் சுரேஷ் சொல்ல, தப்பே செய்யாமல் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு தலை நிமிர்ந்து நிற்கிறாங்க நம்ம அழகுமதி. இப்போ நம்ம மலர், மதி ஒரே ஒரு மன்னிப்பு தானே, இந்த பிரச்சனை இதோட முடியட்டும், கேட்டுமதி அப்படின்னு மறுபடியும் மலர் சொல்கிறாங்க. அக்கா, நான் என்ன தப்பாக பேசினேன், நீங்களும் தானே கூட இருந்தீங்க, யார் மேலே தப்பு, இப்படி அடுக்கிக்கிட்டே போகிறாங்க, பொய் மேலே போய் பேசிக்கிட்டே இருக்காங்க, உங்களை மாதிரி என்னையும் மாற்ற பார்க்குறாங்க, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், இல்லை நான் மன்னிப்பு கேட்டேன்னா உங்களை மாதிரி ஒரு நிலைமை தான் எனக்கும் அப்படின்னு நம்ம அழகுமதி சொல்ல, சுரேஷ் எங்கள் அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கலைன்னா நீ இந்த வீட்டை விட்டு போ, உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு நம்ம அழகுமதி மேலே ரொம்ப கோபமாக இருக்கார் சுரேஷ். நான் வீட்டை விட்டு கூட போயிடுவேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, வீட்டை விட்டு வெளியே போடியா அப்படின்னு இந்த சுரேஷ் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள, நம்ம அழகுமதி நேராக வீட்டு வாசலில் போய் உட்காடுறாங்க. நீங்களே என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட்ற வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசலை விட்டு நகர மாட்டேன், போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம அழகுமதி உட்கார, நீ உட்காந்து எதையும் கிழிக்க முடியாது, ஒரு நாள் 2 நாள் சாப்பிடாம கிடந்தா நீயே என் காலில் விழுவடியா அப்படின்னு இந்த ராஜலக்ஷ்மி உள்ளே போய் நம்ம அழகுமலர் சமைச்சு வச்சதெல்லாம் ஒரு கட்டு கட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துலையும் விருந்து சாப்பாடு தான் நம்ம மலர் சமைச்சு வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அழகுமதி நைட்டு நேரத்தில் வெளியே உட்காந்துருக்கதை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, என்னம்மா ஒரு பொண்ணு நீ எதுக்கு வெளியே உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை இந்த வீட்டுக்குள்ளே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன விசாரித்தாலும் மதி காரணம் சொல்லாமல் இருக்க இவங்க போலீஸுக்கு கால் பண்ணிடுறாங்க. போலீஸ் வந்த உடனே கூடவே பிரஸ்காரங்களும் வந்துடுறாங்க. என்னாச்சுமா, ஒரு பொண்ணா வெளியே உட்காந்து போராட்டம் பண்ணுற அளவுக்கு இந்த வீட்டில் என்ன தான் நடந்துச்சா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆனால் உள்ளேருந்து வர நம்ம சுரேஷ், இவளையெல்லாம் பொண்ணாவே பார்க்காதீங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியல, எதிர்த்து எதிர்த்து பேசுகிறா, அவங்க வீட்டுக்கு போன அமுச்சு வச்சா வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு வீட்டு வாசலில் நின்று போராட்டம் பண்ணுறா அப்படின்னு இந்த சுரேஷ் தன்னோட எஸ்ஐ யூனிஃபார்மோட பேச, சார் நீங்கள் ஒரு எஸ்ஐயாக இருந்துக்கிட்டு இப்படி பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்காம நடந்துக்கலாமா அப்படின்னு அங்கே வர பிரஸ்காரங்க எல்லாருமே சுரேஷ் கிட்ட பேட்டி எடுக்க, அந்த நேரத்தில் தான் ஃபோனை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க நம்ம அழகுமலரோட பொண்ணு ராகவி ஃபோனோட வராங்க. ராகவி ஃபோனில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கே வீட்டில் சண்டை நடந்துச்சு இல்லையா, அது எல்லாமே ராகவி பொண்ணு விளையாட்டாக ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. ப்ரெஸ்ஸு போலீஸு அப்படின்னு எல்லாருமே நம்ம சுரேஷ் கிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, சித்தப்பா நீங்கள் மட்டும் ஃபோனில் தெரியல, இங்கே பாருங்கள், நான் நம்மளோட பாட்டி தாத்தா சித்தி அம்மா எல்லாரையுமே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சுரேஷ்கிட்ட அந்த வீடியோவை காட்ட, நம்ம அழகுமதியை இந்த ராஜலக்ஷ்மி டீ டம்ளரை எடுத்து வை அப்படின்னு சொன்னதுலேருந்து நம்ம சுரேஷ் வந்து நீ எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்ன வரைக்கும் சின்ன சின்ன வீடியோவாக ஒரு 7-8 வீடியோவை ராகவி பொண்ணு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சுரேஷ் அந்த வீடியோவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ப்ரெஸ்காரங்க எல்லாரும் சுரேஷ் கையில் இருக்க ராகவி எடுத்த எல்லா வீடியோவையும் அவங்களோட கேமராவில் ரெக்கார்ட் பண்ண, நம்ம மதி ராஜலக்ஷ்மி கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையிலேருந்து ராஜலக்ஷ்மி நம்ம மதியை பற்றி பொய்யா பேசின அந்த பொய் பித்தலாட்ட வார்த்தைகள் வரைக்கும் எல்லாமே உண்மையாக வெட்ட வெளிச்சமாக ரெக்கார்ட் ஆயிடுது. நம்ம சுரேஷ் அந்த வீடியோவை பார்த்ததுலேருந்தே மதி இந்த வார்த்தையெல்லாம் பேசவே இல்லையே, ஆனால் நம்ம ஸ்டேஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் மதி இதெல்லாம் பேசினா அப்படின்னு அம்மா சொன்ன ஒரு வார்த்தை கூட மதி பேசினதில் இல்லையே, அம்மா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் மதி பேசினதால சொன்னாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பிரஸ்காரங்களும் போலீஸ்காரங்களும் ராஜலக்ஷ்மி பேசின ஒவ்வொரு வார்த்தையும் மதி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலே இல்லையே அப்படின்னு அவங்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம மதி இன்னும் போராட்டத்துலேருந்து எந்திரிக்கவே இல்லை.
மதி மேடம், உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. ராஜலக்ஷ்மி மேடம் நீங்கள் பேசினதா சொன்ன ஒரு வார்த்தை கூட ரெக்கார்ட் ஆகவே இல்லை. அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் பொய் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி ராகவி பாப்பா எல்லா எவிடன்ஸையும் கொண்டு வந்துருச்சு. உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லாதப்போ நீங்கள் எதுக்கு வீட்டு வாசலில் இருக்கணும்? நீங்கள் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க, இந்த குடும்பத்தையே பிடிச்சி நாங்கள் ஜெயிலில் போடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மகளிர் நல சங்கமும் வந்துடுறாங்க. நம்ம மதி மேலே தான் நியாயம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த குடும்பத்தையே நாங்கள் ஜெயிலில் போடுறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு போலீஸ்காரங்களும் சரி மகளிர் நல சங்கமும் சரி நம்ம மதிக்காக போராட்டம் பண்ண நம்ம மதியோட இந்த வீடியோ நியூஸ் சேனல்லையும் ஒளிபரப்பாயிருது. சுரேஷுக்கு நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருக்குது, நம்ம குடும்பம் ரொம்ப வீக் ஆகிட்டே வருது, மதி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வரா, இதே போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம வேலை போயிடும், நம்ம குடும்பமே ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் ராகவன் ராஜலக்ஷ்மி கிட்ட புரிய வைக்கிறாரு. ஆனால் இந்த ராஜலக்ஷ்மி நம்ம மலரை அதிகாரமாக கூப்பிட்டு, என்னடி உன் பொண்ணுக்கிட்ட ஃபோனை கொடுத்து பேசினது சண்டை போட்டது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண வச்சு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா, அந்த மதிக்கு சாதகமாக வீடியோ எடுக்க வச்சு நான் பேசாததெல்லாம் பேசினேன் அப்படின்னு எல்லா டிவி சேனலுக்கும் நீ தான் அனுப்ப சொன்னியா அப்படின்னு ராகவியை போட்டு அடிக்க நம்ம மலருக்கும் பாக்கியராஜுக்கும் கோவம் வருது. அம்மா, நீங்கள் சண்டை போட்டது மதி கூட, ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ண ஒரே குத்தத்துக்காக என் பொண்ணை எதுக்கு அடிக்கிறீங்க? தப்பெல்லாம் உங்கள் மேலே தான். மதி சொல்லாததெல்லாம் சொல்லி நெஞ்சுவலி வந்துருச்சா அப்படின்னு ஒரு பெரிய ட்ராமாவே போட்டிருக்கீங்க. நெஞ்சுவலி வந்தவங்க இப்படியா இருப்பாங்க? நெஞ்சு வலி வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதானே? குடும்பத்தையே கூப்பிட்டு வச்சு மதியோட அம்மா அப்பாவையும் வர வச்சு அவங்களையும் மனசு கஷ்டப்படுத்திட்டீங்க. மதி வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது. சுரேஷை வச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வச்சு இந்த வீடியோவும் இப்போ நியூஸ் சேனலில் வெளியே வந்துருச்சு. ஒரே அசிங்கமாக இருக்குது. மதியை மன்னிப்பு கேட்டு உள்ளே கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சுரேஷும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ரேவதியும் தங்கராஜும் பதறி அடித்து வீட்டுக்குள்ளே வராங்க. ப்ரெஸ்காரங்க போலீஸ்காரங்க எல்லாரையும் தாண்டி தங்கராஜ் வீட்டுக்குள்ளே வந்து, அத்தை என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க? இப்படி ஒரு பொண்ணு ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கா நீங்கள் மதியை திட்டுவீங்க, சண்டை போடுவீங்க? வீட்டு பிரச்சனையை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்காம எதுக்கு நீங்கள் மதியை வீட்டை விட்டு வெளியே தள்ளினீங்க? இந்த விஷயம் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. மதி மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணால் குடும்பத்தோடு நீங்கள் ஜெயிலில் தான் போய் உட்காரணும். மதியை மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு தங்கராஜ் அட்வைஸ் பண்ணுறாரு. மாப்பிள்ள, நான் வயசில் பெரியவன் கூட பார்க்காம என்ன போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்களே மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அப்போ குடும்பத்தோடு எல்லாரும் ஜெயிலுக்கு போகிறதா முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு தங்கராஜ் எச்சரிக்கை. ஜெயிலுக்கா? ஜெயிலுக்கெலாம் எங்களால் போக முடியாது மாப்பிள்ள, இப்போயே காலு வலி கை வலின்னு இருக்கோம். ஜெயிலில் போய் யார் களியை தின்ட்டு வேலை பார்க்குறது? நாக்குக்கு ருசியாக சமைச்சு போடுறதுக்கு இங்கே மலர் இருக்கா, அங்கே நாங்கள் தானே சமைக்கணும், எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்களே. ஐயோ, இந்த வயசில் எங்களால் முடியாது மாப்பிள்ள, மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? கேட்டுடுறேன் மாப்பிள்ள, அவளை உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் தான் வெளியே போய் மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். மதியே மனசு வச்சு வீட்டுக்குள்ளே வந்தால் தான் இந்த பிரச்சனை முடியும். ப்ரெஸ்காரங்களை போலீஸ்காரங்க அவளால் தான் சமாளிக்க முடியும். நீங்கள் வெளியே வந்து மன்னிப்பு கேளுங்க அத்தா அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, ராகவன், நீ என்னென்னலாம் ட்ராமா போட்ட, நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்ன, அவள் பேசாதெல்லாம் பேசினான்னு சொன்ன, இப்போ நீ தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ராகவன் நழுவ, என்னங்க நீங்களுமா? அவளை பற்றி உங்களுக்கு தெரியாதா? வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசினவ இந்த நிலமையில நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாலே, நான் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? சரி, கேட்டு தொலைகிறேன், இல்லாட்டி ஜெயிலுக்கு போய் களியை யார் சாப்பிட்றது அப்படின்னு இந்த ராஜலக்ஷ்மி வேகமாக வீட்டுக்கு வெளியே வராங்க. ராஜலக்ஷ்மியை பார்த்தோன்னே, மேடம் நீங்கள் தானே மதியோட மாமியார், அழகு மதியெல்லாம் பேசாததெல்லாம் பேசுனதா சொல்லி நீங்கள் தானே சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்க, அதுதானே இந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, உண்மையை சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு நம்ம ராஜலக்ஷ்மி கிட்ட எல்லாரும் மைக்க நீட்ட, எல்லாரும் கொஞ்சம் விலகிக்கோங்க, நான் என் மருமகளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜலக்ஷ்மி மதிக்கிட்ட வர, நம்ம அழகுமதி அப்படியே அமைதியாக இருக்க, அழகுமதி நான் பேசினதெல்லாம் தப்பு தான், உன் காலில் கூட விழுறேன், வீட்டுக்குள்ளே வாமா, இவங்களையெல்லாம் போ சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம், இவங்கெல்லாம் பின் வாங்குறாங்க, ஒரே ஒரு கேஸ் மட்டும் கொடுங்க, இவங்க குடும்பத்தையே நான் ஜெயிலில் தூக்கி போடுறேன் அப்படின்னு கமிஷனர் ஒரு பக்கம். மகளிர் சங்கம் நம்ம மதிக்கிட்ட, இந்த மாதிரி மாமியாரெல்லாம் மன்னிக்கவே கூடாது மேடம், ஒரு தடவை இவங்கள மன்னிச்சிங்கன்னா இவங்க மறுபடியும் தலைக்கு மேலே ஏறுவாங்க, இவங்க மேலே ஒரே ஒரு கேஸ் மட்டும் கொடுங்க, இந்த மாதிரி மாமியாருங்களாம் அப்போ தான் திருந்துவாங்க, இந்த உலகத்தில் மருமகள்கள் அப்போ தான் பெண்களுக்கான உரிமையோடு வாழ முடியும் அப்படின்னு மதிக்கிட்ட பேச ஊர் கூடி இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே, மேடம் இவங்களெல்லாம் மன்னிக்காதீங்க மேடம், இவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, உங்களுக்காக நாங்கள் எப்போவுமே கூட இருப்போம், உங்களுக்காக போராட்டம் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கோம் அப்படின்னு நம்ம மதிக்காக ஊர் மக்களும் பேசுகிறாங்க.
நம்ம மதி என்ன முடிவெடுக்க போகிறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்.